Hi friends, welcome to my channel Dinesh Nagarajan Vlogs. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பார்த்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்த ஒரு படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் பிளாக் பெல்ட். இது வந்து ஒரு சவுத் கொரியன் மூவி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது வந்து ஷார்ட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா லீ அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸில் இருக்க ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு பப்ஜி லேட்டஸ்ட்டு டெக்கில் இருக்க கேம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கில்டாகவே விளாட்ற ஒரு பர்சனாக இருக்கார். லீயோட அப்பா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க டெலிவரி ஒர்க்கையுமே வந்து லீ தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்க ஒரு சமயத்தில் சவுத் கொரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வயலண்ட் க்ரைம் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து அந்த கிரிமினல்ஸோடைய வந்து ஆங்க்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை மானிட்டர் பண்ணுற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நம்ம லீ பார்த்திங்க அப்படின்னா காப்பாற்றுற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காப்பாற்றுற லீக்கு அந்த வேலையுமே வர்ற ஒரு சூழ்நிலை அமையுது. சின்ஸ் லீக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி இல்லைனா வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குறதுனால லீ வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு போலீஸ் டிவிஷன் கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த டிவிஷனோட மெயினான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே ரொம்ப வயலண்ட் க்ரைம் பண்ணவங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண கிரிமினல்ஸ் எல்லாரையுமே அவங்க தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மானிட்ரு பண்ணுற ஒரு ஒர்க்கை தான் அவங்க பார்ப்பாங்க. கண்டினியூஸாக மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிவைஸோட சார்ஜ் குறைஞ்சது அப்படின்னாலோ இல்லைனா ஏதாவது ஒரு மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டி அந்த ஒரு கிரிமினல் ரிலீஸ் ஆன கிரிமினல் திருப்பி வந்து பண்ணுறாங்க அப்படின்னாலோ இவங்க வந்து மானிட்ரு பண்ணி அவங்கள அந்த க்ரைம் பண்ண விடாமல் தடுக்கிறது தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மெயினான வேலை. ஸோ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் லீயுமே வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சேர்றாங்க. இவங்க சேர்ந்து அந்த ஒரு வேலை வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போக அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. கரெக்டாக இந்த டெசிஷன் எடுக்கிற டைமில் தான் ஒரு மிகப்பெரிய கிரிமினல் வந்து சவுத் கொரியா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அவரோட க்ரைம் பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு பேக்ரவுண்டு தான். அவங்க வந்து அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற டைம்லேயே பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு வருது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நம்ம ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதையும் தாண்டி இவங்க வந்து ஃபுல் டைமாக கண்டினியூ பண்ணான்னு சொன்னதுனால இந்த ஒரு பொறுப்பு லீயோட சீனியர் ஆஃபீஸருக்கு வருது. லீயுமே வந்து இந்த ஒரு ஆப்ரேஷனில் வந்து இந்த ஒரு கிரிமினலை மானிட்டர் பண்ணுற ஒரு ஒர்க்கில் வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் படத்தில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த கிரிமினல் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணார், ப்ளஸ் அதை எப்படி வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தடுத்தாங்க, அந்த ஒரு சம்பவத்தினால இவங்க பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக சொல்லுது. எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இருக்க ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அந்த ஒரு பாண்டிங் இருக்கும். எல்லா கேரக்டருமே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோடு இருக்கும். ஸோ அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது ஐ சா த டெவில் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஐ சா த டெவில்லையுமே வந்து இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அது வந்து ஆனால் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அதில் வந்து வயலன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். இதுலேயுமே வயலன்ஸ் இருக்குது, பட் வந்து ஐ சா த டெவில் அளவுக்கு வயலன்ஸ் இருக்காது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு 1 hour 45 minutes தான் வந்து ஓடுது. ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு நல்லா க்ரிப்பாக நல்லா பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த ஃபைட், அதுக்கப்புறம் போலீஸ் அண்டு க்ரைம் சேஸ் அந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகம். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸோட ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் see you in some other next video. Thank you.